இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு பின்னாடி சோட்டானிக்கரை பகவதி அம்மன் திருக்கோவில், திருச்சூரில் இருந்து ரொம்ப பக்கம். இந்த கோவிலுக்கு ரொம்ப அதிசயங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு கோவில், ரொம்ப அழகான கோவில். ஒரு நதிக்கரையில் இங்கே யக்ஷினியினுடைய ஒரு ஸ்தலமும் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அந்த யக்ஷினி ஸ்தலத்துக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. இங்கே இருக்கிற இந்த அம்மாவை நீங்கள் பார்க்கணுன்னா காலையில் சரஸ்வதியாகவும், மத்தியானம் மகாலட்சுமியாகவும், இரவு துர்க்கையாகவும் இவ காட்சி தரா. அந்தந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி இவளுடைய நிற ஆடைகளும் மாறுகிறது. காலையில் பார்த்திங்கன்னா வெள்ளை ஆடை சரஸ்வதி இல்லைங்களா, மகாலட்சுமி அப்படிங்கிறதுனால சிகப்பு நிற ஆடைகளும், இரவில் பார்த்திங்கன்னா நீலமும் கருப்பும் கரு சிவப்பும் உடைய ஆடையும் அணிந்து ஒரே நாளில் 3 ரூபமாக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியாக காட்சி தரும் ஒரே கோவில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 3 பேரும் நம்ம வழிபடுறது இல்லாமல் சுயம்புவாக இந்த கோவிலில் ருத்ராட்ச ரூபமாக இயற்கையிலேயே நமக்கு கிடைத்த ஒரு அபூர்வ ஷிலா ரூபினி தான் இவள். இவருடைய அந்த ஸ்தலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மன சஞ்சலம் உடையவர்கள், கிரக தோஷங்கள் உடையவர்கள், ராகுவினால் பாதிக்கப்பட்டவர்கள், செவ்வாய் திசையினால் பாதிக்கப்பட்டவர்கள், செவ்வாய் தோஷம் உடையவர்கள், ராகு கேது தோஷம் உடையவர்கள், மன சஞ்சலம் உடையவர்கள், எனக்கு ஒன்றுமே இல்லை சார், ஆனால் ஒரு பயமும் ஒரு மன கிளேச்சமும் இருக்குது, அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வரும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். உங்களுக்காக தான் இதை நான் பின்னாடி காட்டுறேன். அந்த கோவிலினுடைய பின்பக்கம் பாருங்கள். இவ்வளவு அதிசயமான அற்புதமான யட்சினி குளம்னு ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பகவதி அம்மன் திருக்கோவிலும் இருக்குது. அந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்தது சென்னையிலிருந்து திருச்சூர் திருச்சூரில் வடக்குநாதர் இந்த சிவபெருமானை நீங்கள் பார்க்கணும். அவ்வளவு அதிசயங்கள். எப்படியும் ஒரு 3 அடி 3 அடி உயரத்தில் இந்த சிவபெருமான் காட்சி தரார். அவரையும் பார்த்துட்டு 2 மணி நேரத்தில் நீங்கள் இங்கே வந்துடலாம். இந்த சோட்டானிக்கரை பகவதி அப்படிங்கிறது புராதனமானது மட்டுமல்ல, ரொம்ப ரகசியமானது, அதிசயமானது. மனசுக்கு ஒரு சாந்தியாக இருக்குங்க. நான் கூட இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா, காலையில் தரிசனம் முடிஞ்சிருச்சு, 12 மணிக்கு தரிசனம் முடிஞ்சிருச்சு. மகாலட்சுமியாக இங்கே மத்தியானம் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அற்புதமான சாப்பாடு, பாயாசத்தோடு சாப்பாடு போடுறாங்க. இது எல்லாத்த விட அது ஒரு சாமி பிரசாதம் அப்படின்னு நீங்கள் அதை நிச்சயமாக சாப்பிட்ணும். இப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா?